மட்டக்களப்பு மாவட்டத்தில் மீள்குடியேற்ற கிராமங்களில் வசித்து வரும் மக்கள் அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை பிரதேசத்தின் போரத்தீவு பெற்ற பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 2 அயல் கிராமங்களே மாலையர்கட்டு மற்றும் ஆணைக்கட்டிய வழி என்பன. யுத்தம், இடம்பெயர்வு, அகதி முகாம் வாழ்க்கை, மீள்குடியேற்றம், வெள்ளம் மற்றும் வறட்சி என இக்கிராம மக்கள் கடந்த 3 தசாப்தமாக பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். 2 கிராமங்களிலும் சுமார் 400 குடும்பங்கள் வசிக்கின்றன. வீடும் இல்லை, வீடு 2-3 உடஞ்சிருக்கு. வீட்டுக்கு நல்ல நாட்டுக்கு ஒன்றுக்கு மட்டும் நாங்கள் போய் அந்த ஒன்றும் கிடைச்சேன். தற்போது இக்கிராம மக்கள் காட்டு யானைகளின் தொல்லையினை எதிர்கொண்டுள்ளனர். நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி சேமித்த பணத்தின் ஊடாக ஒரு சிறு வீட்டை கட்டினாலும் அதை யானைகள் விட்டு வைக்கவில்லை என கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்கள் யானை தொல்லை, எங்களோட வீடுகளெல்லாம் உடைச்சி எங்களுக்கு இருக்க இடமும் இல்லை. நாங்க கிடந்து கஷ்டப்படுறோம். இப்பயும் வந்து கொண்டு இரவு வந்து தான் போகுது யானை. எங்களுக்கு இருக்க இடம் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, சாப்பாடு கஷ்டமா இருக்குது. எல்லாம் கஷ்டப்படுறோம் கிடந்து. எங்களுக்கு ஏதோ உதவியை நீங்க செய்தா தான் நாங்க வாழலாம். இருந்து இல்லாட்டி வாழ்ற கஷ்டம் தான் எங்களுக்கு. போக்குவரத்து வசதி, மருத்துவ வசதி, வீடு மற்றும் குடிநீர் என எந்த ஒரு வசதியும் இல்லாமல் இம்மக்கள் வாழ்ந்து வருகின்றனர்.